அலகு 30. அமலேக்கியரோடு போர். 3ஆம் நாள் தாவீதும் அவர்தம் ஆள்களும் சிக்லாகை அடைவதற்குள் அமலேக்கியர் நெகேபு, சிக்லாகு ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர். சிக்லாகை தாக்கி தீக்கிரையாக்கினர். அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர். தாவீதும் அவர்தம் ஆட்களும் நகருக்கு வந்தபோது அது நெருப்பினால் அழிக்கப்பட்டிருப்பதையும் தங்கள் மனைவியர், புதல்வர் மற்றும் புதல்வியர் சிறைப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதார்கள். தாவீதின் இரு மனைவியராகிய இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலும் கூட சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர். தாவீது மிகவும் மனவருத்தமடைந்தார். வீரர் அனைவரும் தம் புதல்வர் புதல்வியர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக்கொண்டனர். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமையை பெற்றிருந்தார். பின்பு தாவீது அகிமெலக்கின் மகனாகிய குரு அபியத்தாரிடம், ஏபோதை என்னிடம் கொண்டு வாரும் என்று கூறவே அபியத்தார் ஏபோதை தாவீதிடம் கொண்டு வந்தார். அப்பொழுது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடர்ந்து செல்லட்டுமா? நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு ஆண்டவர், பின்தொடர்ந்து செல், நீ வெற்றியடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார். ஆதலால் தாவீதும் அவருடன் இருந்த 600 பேரும் புறப்பட்டு பெசோர் என்ற ஓடைக்கு வந்தனர். களைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர். எனவே தாவீது 400 பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார். களைப்படைந்த 200 பேர் பெசோர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டனர். வயல்வெளியில் அவர்கள் ஓர் எகிப்தியனை கண்டு அவனை தாவீதிடம் அழைத்து வந்தார்கள். உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான திராட்சை பழ அடைகள் 2ஐயும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் அவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றான். ஏனெனில் அவன் இரவு பகல் 3 நாளாய் அப்பம் உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாரை சேர்ந்தவன்? எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஓர் எகிப்திய இளைஞன், ஓர் அமலேக்கிய மனிதரின் பணியாள். நான் நோயுற்றதால் 3 நாட்களுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டுவிட்டுச் சென்றார். நாங்கள் கிரேத்தியரின் தென் பகுதியையும் யூதாவின் தென் பகுதியையும் காலேபின் தென் பகுதியையும் கொள்ளையடித்து சிக்லாகை தீக்கிரையாக்கி இருந்தோம் என்று பதிலளித்தான். தாவீது அவனிடம், அக்கொள்ளை கூட்டத்தாரிடம் என்னை அழைத்துச் செல்வாயா என்று கேட்க, அவன், என்னை கொல்லவோ என் தலைவரிடம் என்னை ஒப்படைக்கவோ மாட்டீர் என ஆண்டவர் பெயரால் எனக்கு ஆணையிட்டு கூறும். அப்பொழுது நான் அக்கூட்டத்தாரிடம் உம்மை அழைத்துச் செல்வேன் என்றான். அவ்வாறே அவன் தாவீதை அழைத்துச் சென்றபோது, இதோ தங்கள் பெலிஸ்தியர் நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருட்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரை அவர்களோடு போரிட்டார். ஒட்டகங்கள் மீது ஏறி ஓடிய 400 வீரர்களைத் தவிர
அவர்களுள் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் இருவரையும் விடுவித்தார். அவர்கள் சிறைப்பிடித்தவருள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ புதல்வியரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளைப் பொருட்களில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார். அந்த கால்நடைகளை தாவீதுக்கு முன் ஓட்டி வந்த மக்கள், இது தாவீதின் கொள்ளைப் பொருள் என்றார்கள். பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடராமல் பெசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட 200 பேரிடம் தாவீது வந்தார். அப்போது அவர்கள் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றார்கள். தாவீது அம்மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். ஆனால் தாவீதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கயவர் எல்லாரும், அவர்கள் நம்முடன் வராததால் நாம் மீட்டு கொண்டு வந்த கொள்ளை பொருட்களில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் மட்டும் அழைத்துச் செல்லட்டும் என்றனர். அதற்கு தாவீது, என் சகோதரர்களே, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவரே நம்மை காப்பாற்றி நமக்கெதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார். இதன் பொருட்டு நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள்? ஏனெனில் போரிடச் செல்வோரின் பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் போர் பொருட்களை காத்தவரின் பங்கும் இருக்கும். இருவரின் பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார். இந்த முறையை இன்று வரை உள்ளதுபோல் இஸ்ரவேலர் பின்பற்றும்படி தாவீது நியமமும் கட்டளையுமாக ஏற்படுத்தினார். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது கொள்ளைப் பொருட்களின் ஒரு பகுதியை யூதாவின் பெரியோர்களான தம் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து, இதோ ஆண்டவரின் எதிரிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் ஒரு பகுதியை உங்களுக்கு என் அன்பளிப்பாய் அனுப்புகிறேன் என்று சொல்லச் சொன்னார். தம் நண்பர்களுக்கும் அவர் அன்பளிப்புகள் அனுப்பினார். அவர்கள் பின்வருவோர் ஆவர்: பெத்தேல், ராமோத்தின் தென்பகுதி, யாத்தீர் ஆகியவற்றிலிருந்தோர், அரோயர், சிப்மோத்து, எஸ்தேமோவா ஆகியவற்றிலிருந்தோர், ராக்கால், எரகுமாவேலரின் நகர்கள், கேனியரின் நகர்கள் ஆகியவற்றிலிருந்தோர், ஒர்மா, போராசான், அத்தாகு ஆகியவற்றிலிருந்தோர், எபிரோனில் தாவீதும் அவர்தம் ஆட்களும் நடமாடிய எல்லா இடங்களிலும் இருந்தோர்.